பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். சிலருடைய அனுபவங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அதன் பிறகு ஜெபிக்க போகிறோம். சகோதரி புவனா ஆழ்வாநேரி, நாங்குநேரின்றது நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி, அது பக்கத்தில் இருக்கிற ஆழ்வாநேரி, அங்கேருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. எனக்கும் என் கணவருக்கும் அடிக்கடி ஏதாவது வாக்குவாதத்தில் சண்டை வந்துவிடும். அன்பாகத்தான் பேசி கொண்டிருப்போம். என்ன பிரச்சனை வருகிறது என்றே தெரியாது, ஆனால் பிரச்சனை வந்துவிடும். நானும் அவருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்காக அவரும் விட்டு கொடுக்க மாட்டார். சில நேரங்களில் பிரச்சனை பெரிதாகி என்னை அடித்து விடுவார். எங்களுடைய பிரச்சனை பிள்ளைகளையும் பாதித்தது. கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள், இது மாதிரி அன்பாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், சண்டை போடணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. திடீர்னு ஒரு வாக்குவாதம் வருது, திடீர்னு சண்டை வருது, வார்த்தை பெருசாக வருது. விட்டு கொடுக்கறதில்ல. அவங்களே உணர்ந்து எழுதியிருக்கிறாங்க. நானே கணவருக்காக விட்டு கொடுக்குறதில்ல, அவரும் விட்டு கொடுக்க மாட்டார். குடும்ப வாழ்க்கை என்பது விட்டு கொடுப்பதில் தான் இருக்குது. மனைவியும் விட்டு கொடுக்கணும், கணவனும் விட்டு கொடுக்கணும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தா தான் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. கணவனை மாதிரியே மனைவி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலிட்டி உண்டு. ஆண்டவுடைய சிருஷ்டிப்பு அப்படி தான். தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்களுக்குன்னு சில குணாதிசயங்கள் உண்டு. அதில் சில காரியத்தை நம்ம விட்டு கொடுக்கணும். சில வேண்டாத காரியத்தை மாற்றிக்கொள்ள ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். ஆனால் குடும்ப வாழ்க்கையை விட்டு கொடுத்தல தான் இருக்கிறது. அவங்களே அதை உணர்ந்து எழுதியிருக்காங்க. விட்டு கொடுக்க மாட்டோம் ரெண்டு பேருமே, அதனால் சண்டை. பாதிக்கப்படுறது யார்? குழந்தைகள், பிள்ளைகள், அடுத்த ஜெனரேஷன். ஆண்டவர் உங்களை நம்பி வளர்க்குறதுக்கு குழந்தை கொடுத்துருக்கிறாரே, அந்த பிள்ளைகளுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டால் தேவன் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். பேரண்ட்ஸ் அதில் கவனமாக இருக்கணும். அவங்களே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு கணவன் அடிக்கிற அளவுக்கு அந்த வாக்குவாதங்கள், அதுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது. நம்ம சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவி உள்ளவளாய் பெண்கள் இருக்குன்னு வேதம் சொல்லுது. அதுக்காக ஆண்கள் கோபத்தோடு அடிக்கலான்னு அதிகாரம் கிடையாது. மனைவி அடிக்கிறதற்கு எந்த உரிமையும் கிடையாது. கணவர்களுக்கு தேவன் அப்படி எந்த ஒரு உரிமையும் கொடுக்கவில்லை. அதை அறிந்து கொள்ளணும். நம்ம ஏற்ற துணை, ஒருவர் நேசிக்க அன்பு காட்ட உதவியாக இருக்க தந்திருக்கிறார். சமாதானம் இல்லாததினால் குடும்ப ஜெபம் எங்கள் வீட்டில் இல்லை. திருமணமாகி 10 வருடங்களாகியும் இந்த நிலையில்தான் எங்கள் வீடு இருந்தது. கடந்த வருடம் ஜெபிக்கலாம் அங்கே நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து நாங்களும் பார்க்க ஆரம்பித்தோம். பாருங்கள், 1 வருஷத்துக்கு முன்னால் தேவன் எப்படி இடைப்பட்டார் என்பதை எழுதியிருக்கிறாங்க. 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில், 1 வருஷத்துக்கு முன்னால் தேவன் எப்பொழுதோ உங்களை தொட்டார், மாற்றி இருக்கிறார். அதை கூட நீங்கள் எழுதலாம். ஏப்ரல் மாதத்தில் மன்னிப்பு என்ற தலைப்பில் நீங்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்காக பேசியது மாதிரியே இருந்தது. என்னுடைய தவறை என்னை உணர வைத்தது. நான் என்ன தவறு செய்துட்டேனே அப்படின்னு உணர வைத்தது. என் கணவருக்கும் உங்கள் வார்த்தை உணர்த்தப்பட்டது. நாங்கள் இருவருமே கண்ணீரோடு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். அதான் முக்கியம். ஒரு குடும்பம் என்பது மனைவி ஒரு ஆளை மட்டும் குற்றம் சொல்லக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து தான் குடும்பத்தை கட்டுவது. ஒரு பிரச்சனை வருதுன்னா 2 பேர்கிட்டையுமே நிறைவும் இருக்கும், குறைவும் இருக்கும். 2 பேருமே தன்னுடைய குறைவை உணரணும். அப்போ தான் குடும்பத்தை சரிப்படுத்த முடியும். இல்லை என் மனைவி தான், இல்லை என் கணவர் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் கை நீட்டினா நீங்கள் ஆசீர்வாதத்தை காண முடியாது. இங்கே பார்த்தீங்களா, 2 பேருமே உணர்த்தப்பட்டு 2 பேருமே தங்களுடைய குறைகளை அறிக்கையிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அதான் சரியான ஒரு மனம் திரும்புதல். இருவருமே கண்ணீரோடு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். ஒருவருக்கொருவர் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டோம். மன்னிப்பு கேட்டுக்கொண்டாங்க. நான் தவறாக பேசிட்டேன், நான் விட்டு கொடுக்கலை. ஒருவருக்கொருவர், பார்த்தீங்களா, இதைத்தான் வேதம் சொல்லுது. ஒருவருக்கொருவர் மன்னித்து. இந்த பைபிளில் குடும்பத்தை பற்றி எழுதும்போது எபேசியரில் பார்க்குறோம்ல, ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி அதை கவனத்தில் அதே செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள். அதன் பின்பு இயேசு விடுவிக்கிறார் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டத்தில் எங்களை இணைத்து கொண்டோம். அது என்ன குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டம்? ஃபேமிலி பிளஸ்ஸிங் ப்ரேயர் பார்ட்னர். நாங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கும்படி கர்த்தர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாய் தினமும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள விரும்புகிறவங்களுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்புவோம். அதில் கணவன், மனைவி பெயர், பிள்ளைகள் பெயர், அவங்களுடைய வயசு, என்ன செய்கிறாங்க, என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், இவங்களுக்கு வீடு கட்டணும், கடன் பிரச்சனை மாறணுங்க, ஃபேமிலியில் இந்த காரியம் அதை அனுப்புவாங்க. அதை வைத்து தினமும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிட்டத்தட்ட 80,000க்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறாங்க. இதுக்கு எந்த காணிக்கையும் கிடையாது. அதில் சேர்வதற்கு இவ்வளோ பணம் கட்டணும், காணி கொடுக்கணும், ஒன்றுமே இலவசம்.
ஏன்னா ஜெப உதவி தான் நாங்கள் செய்கிறோம், அது இலவசமான ஜெப உதவி. ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும். யார் யார் குடும்ப ஜெபம் செய்ய ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஜெபம் செய்வோம். நீங்கள் குடும்பமாக ஜெபிக்காமல் நாங்கள் மட்டும் அவங்களுக்காக ஜெபிக்கணும்? அப்போ நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும். தினமும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கணவன் மனைவி பிள்ளைகளாக உட்காந்து எப்படி ஜெபிக்கணும் அதை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம், செய்தி உங்களுக்கு அனுப்புவோம். உங்களுடைய ஃபேமிலிக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் இருக்குது, எப்படி உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்கணும், குடும்ப சமாதானத்துக்கு எப்படி ஜெபிக்கணும், ஆசீர்வாதத்துக்கு எப்படி ஜெபிக்கணும், வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லி இப்படி ஜெபம் பண்ணுங்க என்பதாய் அதை வைத்து நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது உங்கள் குடும்பம் தான் பாதுகாக்கப்படும், உங்கள் குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு தான் நாங்கள் உதவி செய்கிறோம். அப்போ உங்களுக்காக நாங்கள் இயேசுடைய ஜெபக்குழுவில் இந்த 80,000க்கு அதிகமான குடும்பங்களுக்கு நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம் உங்களுடைய ஃபேமிலிக்காக. இதான் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டம். இதுவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? உடனே எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் ஃபார்ம் எல்லாம் இருக்கும், ஃபில்லப் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அனுப்பிடலாம். அல்லது ஃபார்ம் வேணும்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டத்தில் சேரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபார்ம் அனுப்புவோம். நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்புனா போதும். உங்களுக்கான அந்த வாக்குத்தத்தம், உங்களுக்கான ஜெப குறிப்புகள், உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் என்ற விவரங்களை அனுப்புவோம். அதை வைத்து ஜெபிக்கலாம். அதான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த ஜெபத்திட்டத்தில் இணைந்து நாங்களும் ஜெபித்து கொண்டு வந்தோம். அதன் பிறகு எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தோம். பார்த்தீங்களா? இதுதான் சாட்சி. ஆண்டவர் இயேசு எப்படி மாற்றுகிறார் பாருங்க. இயேசு ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாற்றுகிறவர். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தோம், எங்கள் வீட்டில் சமாதானம் வந்தது, குடும்ப ஜெபம் செய்ய ஆரம்பித்தோம். தனி ஜெபத்தில் அதிக நேரம் தேசத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பார்த்தீங்களா? தனி ஜெபம், குடும்ப ஜெபம் 2 வித்தியாசம். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தனியாகவும் ஜெபிப்போம், குடும்பமாக ஃபேமிலியாக தினமும் ஜெபம் செய்வோம். இந்த ஒரு வருடத்தில் எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உணர முடிகிறது. உங்கள் நிகழ்ச்சியின் மூலம் மன்னிப்பு பெறவும் மன்னிக்கவும் கற்றுக்கொண்டோம். 10 வருடங்களாக எங்கள் வீட்டில் இல்லாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசு தருகிறார். ஒரு குடும்பம் என்பது நான் அடிக்கடி சொல்லுவேன், குட்டி மோட்சம். ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள்னால் அது ஒரு சந்தோஷம். அதுக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அங்கே முறுமுறுப்பு, சண்டை, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாரு. அது மாதிரி அது என்ன குடும்பம்? எதுக்காக ஆண்டு குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுத்தார்? உங்கள் வீட்டுகள் அப்படி இருந்தால் சம்திங் ராங். உடனே நீங்கள் கவனிங்க, மனம் திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி பாருங்கள், 1 வருஷமாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இந்த சந்தோஷம் தான் பிசாசுக்கு பிடிக்காது. கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாக சந்தோஷம் சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கலாமா, ஒரு மனதை கெடுக்க ட்ரை பண்ணுவான். அதனால தான் நீங்கள் டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணிங்கன்னா பிசாசு உள்ள நுழைய முடியாது. தினம் நீங்கள் வேத வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, குடும்ப ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே அவனால் என்டர் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அதுதான் குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வச்சு தான் நீங்கள் அந்த ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துங்க. உங்களுடைய ஃபேமிலி ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். இந்த அன்பு சகோதரி புவனா, அவருடைய கணவர், அவருடைய குடும்பத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நீங்கள் தொடர்ந்து சாட்சியாக இருங்க. கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன். அடுத்து சகோதரர் அமல்ராஜ், ஈரோடு, அதிலிருந்து அவர் சகோதரர் எழுதியிருக்கிறாங்க. நான் கடந்த மாதம் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் இருந்தேன். மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை எடுக்கக்கூட எனக்கு இடம் கிடைக்கவில்லை. வீட்டிலேயே என்னை தனிமைப்படுத்தி கொள்ள சொன்னார்கள். நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டு சாப்பிடவும் முடியாமல் வாந்தி, வயிற்றுப்போக்கு என்று மறிக்கும் தருவாயில்தான் இருந்தேன். டெத் பெட், மரண தருவாயில் வந்துட்டாங்க. செத்து போய் விடுவேன் என்ற மரண பயம் எனக்குள் வந்துவிட்டது. என் நிலை எவ்வளவு மோசமாக இருந்தது. கடந்த மே மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்னால் எழுந்திருக்கவும் முடியாத மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தேன். அப்பொழுதுதான் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்தேன். நீங்கள் ஜெபிக்கும்போது 2 முறை என் பெயரை சொல்லி, அமல்ராஜ், இப்பொழுது மரண பயம் உங்களை விட்டு நீங்குகிறது, இயேசு உங்களை தொடுகிறார் என்று சொன்னீர்கள். அதே நேரத்தில் என் பலவீனம் நீங்கினது. அவங்க இருக்கிறது ஈரோட்டில். ஆண்டவர் பாருங்கள், அவர் மரண போராட்டத்தில் இருக்கிறார். அவ்வளோதான், கைவிடப்பட்ட நீ செத்து போயிடுவேன் அப்படின்ற நிலைமையில் மரண படுக்கையில் இருந்து ஜெபிக்கிறார். அப்போ இயேசு பேசுகிறார். பார்த்தீங்களா? அவ்வளவு நெருக்கமான நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய பெயரையே சொல்லி மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அதே நேரத்தில் என் பலவீனம் நீங்கினது,
ஜெபம் முடிந்ததுமே 4 நாட்கள் சாப்பிடாமல் இருந்த எனக்கு சாப்பிட முடிந்தது. அன்று இரவு நன்றாக தூங்கினேன். மறுநாளிலிருந்து எனக்கு இருந்த எந்த பாதிப்பும் எனக்கு இல்லை. சேஞ்ச். அப்படியே ஆண்டவர் தலைகளாய் மாற்றி, அதான் இயேசுடைய ஒரு தொடுதல். என்னை பரிசோதித்த மருத்துவர்கள் கூட குணமாகி விட்டீர்கள் என்று சொன்னார்கள். என் மரண தருவாயில் என்னை பெயர் சொல்லி அழைத்து எனக்கு ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. அன்பு சகோதரர் அமல்ராஜ் அவளுக்காக நன்றி. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை தந்திருக்கிறார். மரணத்தின் கண்ணில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏன் எனக்கு இன்னொரு வாழ்க்கை கொடுத்தீர், நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. நீங்கள் வேலையில் குடும்பத்தில் சாட்சியாக இருந்து இயேசுவை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பார்த்தீங்களா, இன்றைக்கு கூட இயேசு இதை மாதிரி கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம், மரணக்கட்டில் இருக்கலாம், ஒரு மரண பயத்தில் இருக்கலாம், இனி என்னன்னு கலங்கலாம். இயேசு உங்களையும் கவனிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரியா? சகோதரி ஷீலா, சென்னை. இவங்களுக்கு இருந்த ஒரு வியாதி பாருங்கள். என்னுடைய வயது 66. எனக்கு கடந்த 25 வருடமாக ஏப்பம் விடும் பிரச்சனை இருந்தது. ஏப்பம் வருவது சாதாரணம்தான் என்றாலும் எனக்கு வருகிற ஏப்பம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏப்பமிடும் சத்தம் மற்றவர்கள் பார்த்து சிரிக்கும் விதத்தில் இருக்கும். என்னை கேலி பண்ணி சிரிப்பதால் எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்னால் ஏப்பம் விடுவதை கட்டுப்படுத்த முடியாது. ஏப்பம் வராமல் இருக்க மாத்திரைகள் சாப்பிட்டு வந்தேன். தினமும் 2 மாத்திரை போடுவேன். அது சிறிது கட்டுப்படுத்துமை தவிர ஏப்பம் வராமல் இருக்காது. அது அவங்களுக்கு பிரச்சனை. 25 வருஷ பிரச்சனை. நம்ம சாதாரணமாக நினைப்போம், அதாவது தலைவலி காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி நம்ம பாதிக்கப்பட்டால் தான் அது தெரியும். பப்ளிக்கில், வெளியில், மக்கள் மத்தியில் இதை தவிர்க்க முடியாத எவ்வளோ பெரிய கஷ்டம். 25 வருஷம் ஜெபிக்கலாம். அங்கே நிகழ்ச்சி ஆரம்பித்ததிலிருந்து கடந்த 1 வருடமாக பார்த்து வருகிறேன். ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் என் வியாதியை மாற ஜெபித்து இருக்கிறேன். நீங்கள் வாசிக்கும் சாட்சிகளை பார்த்து எனக்கும் ஒரு அற்புதம் நடக்காதா என்று எதிர்பார்த்திருந்தேன். மற்றவர்களுக்கு கிடைத்த மாதிரி எனக்கு என் வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை. தெரியலாம், 1 வருஷமாக ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் எனக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா, இந்த வாரம் நடந்துராதா, 25 வருஷமாக கஷ்டப்படுறேன்னு ஜெபிக்கிறாங்க. ஒரு நாள் ஜெபத்தில், இயேசுவே, என் ஜெபத்திற்கு பதில் தர உங்களுக்கு எது தடையாக இருக்கிறது, எனக்கு அதை காண்பியும் என்று ஜெபித்தேன். பார்த்தீங்களா, 1 வருஷம் ஜெபம், இன்னும் பதில் வர மாட்டேங்குது. மற்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது? அப்போ என்ன தடை ஆண்டவரே? நீர் எனக்கு அற்புதம் செய்ய என்ன தடை, எனக்கு காண்பியும். நல்ல அருமையான ஜெபம். கவனிங்க, சிலர் அப்படியே பார்க்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படி தான் பேசுவோம். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்போம், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இப்படி பதில் தர மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? இன்னும் நம்ம ரொம்ப நீதிமான் மாதிரியும் கர்த்தர் குற்றம் செய்கிற மாதிரியும் ஆண்டவரை குற்றப்படுத்தும்படியாக பேசுவார். நான் என்ன தப்பு பண்ண ஆண்டவரைன்னு கேட்டேன், என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க, என் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேங்கிறீங்கன்னு ஆண்டவரை குற்றப்படுத்துகிற மாதிரி அந்த பாவத்தை செய்யாதங்க. இவங்க பார்த்தீங்களா, கரெக்டாக ஜெபிச்சாங்க. 1 வருஷமாக ஜெபிக்கிறேன், எனக்கு மட்டும் என் சுகம் கிடைக்க மாட்டேங்குது, மற்றவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்குது. அப்போ ஏதோ தடை இருக்குது, என்கிட்ட தான் மிஸ்டேக். ஆண்டவர் தவறு செய்யாதவர், அப்போ என்கிட்ட தான் தப்பு இருக்கணும், என்ன தடை அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. இயேசு எனக்கு என் பாவத்தை உணர்த்தினார். இங்கே தான் கவனிங்க, அதான் உண்மையான ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் உள்ள வித்தியாசம். பிசாசு என்ன சொல்லுவான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு அது கொடு, இதை கொடு, அது தந்துடு, இதை தந்துடு, நான் பார்த்துக்கிறேன்பா, ஒன்றும் நடக்காது. ஆனால் கடவுள் அப்படி இல்லை. நீ உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், உன்கிட்ட இந்த தப்பு இருக்குது, இதை விட்டு நீ மனம் திரும்பினா தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். பார்த்தீங்களா, லஞ்சம் ஊழல் பண்ணிவிட்டு கோடிக்கணக்கான நாட்டையே கொள்ளை அடிச்சுட்டு 1 கோடி ரூபா அப்படியே காணிக்க போட்டால் பிசாசு வேணால் ஏற்றுக்கொள்ளலாம், கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ ஊரையே கொள்ளை அடிச்சுட்டு உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றிட்டு பக்திமான் மாதிரி வந்து காணி கொடுக்குறியா, உன் காணிக்க தேவையில்லை என்று சொல்லிவிடுவார். பாவத்தை விட்டு மனம் திரும்பு. இதுதான் உண்மையான கடவுளுக்கும் பொய்யுக்கும் உள்ள வித்தியாசங்கள். நல்லா விளங்கி கொள்ளுங்க. நிறைய பேர் பணம் கொடுத்து காணி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிடலாம், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளான்னு நினைக்கிறாங்க. தவறு. நீங்கள் ஏமாற்றப்பட்டு போயிடுவீங்க. உண்மைன்னா பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். கடவுள் பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தை உணர்த்துவார். தப்பை நீ மனம் திரும்பு, உன் தப்பை விட்டு மனம் திரும்பு. நீயும் பைபிள் வாசிக்காமல், ஜெபிக்காமல், கர்த்தரை தேடாமல், நீ உன் வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் பக்தியாக இருக்கிற என்னையே ஆசீர்வதிக்கலன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், நீ தான் அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்களா, ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் என் பாவத்தை உணர்த்தினார். என்ன பாவம் பாரு, என் அம்மா என்னுடன் இருக்கிறார்கள்.
வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. மிகவும் வயதானவர்கள். அவர்களிடம் அடிக்கடி கோபப்படும் சூழ்நிலை வரும். கோபமாக பேச நினைக்க மாட்டேன், ஆனால் சூழ்நிலை அவ்வாறு அமைந்துவிடும். கோபப்படுவது ஒரு பாவம் என்பதை இயேசு எனக்கு உணர்த்தினார். வயசான தாய் இருக்கிறாங்க, ஏதோ மகள்கிட்ட பேசின கோபம், தாய் மேலே எரிச்சல், கோபம், கடினமான வார்த்தை பேசுவது, இது பாவம். நிறைய பேர் உணர்வதில்லை. நம்ம சரியாக இருக்கிறோன்னு நினைப்போம். அவங்க என்னை கோபப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்ல, நீ கோபப்படுகிறாய், நீ விடுதலை ஆகணும். அவங்க கோபப்படுத்துகிறாங்களே நினைக்காத, நீ கோபத்திலிருந்து விடுதலை பெறணும். அதான் அவங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். பார்த்தீங்களா? உடனே இனி கோபப்பட மாட்டேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். ஆண்டவரே, என் தாயாரிடத்தில் நான் கோபப்பட மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்களாம். என்ன நடந்தது பாருங்கள். அதான் கவனி. ரிசல்ட் என்ன? அன்றிலிருந்து எனக்கு ஏப்பம் வருவது நின்று விட்டது. 25 வருஷ வியாதி டக்குனி மாறிவிட்டது. அப்போ என்ன காரணம்? ஏன் ஆண்டவரால் குணமாக்க முடியல? அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பாவ குணம், தாயை வேதனைப்படுத்துவது, கோபப்பட்டு தாயினுடைய உள்ளத்தை காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் இப்போ அதை உணர்த்துறாரு, நீ மனம் திரும்பு. அவங்க ஒப்பு கொடுத்த உடனே நின்று விட்டது. இப்பொழுது 3 மாதமாக நன்றாக இருக்கிறேன். நல்ல கவனிங்க. 25 வருஷ வியாதி, டெய்லி மாத்திரை போடுறாங்க, சுகம் உண்டாகலை. 1 வருஷமாக ஜெபிக்கிறாங்க, சுகம் கிடைக்கல. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன தடை ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கிறதுக்கு? கர்த்தர் உணர்த்துற, உன் தாயிட்ட கோவப்படுற, அவங்கள காயப்படுத்துகிற, மனம் திரும்பு. அவங்க ஒப்பு கொடுத்த உடனே மாற்றம். உடனே பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் மாத்திரைக்கு செலவு பண்ணின ரூபாய் 2000 ஊழியத்திற்கு கொடுத்து வருகிறேன். மாதம் 2000 ரூபா மாத்திரை, இதுக்காக 25 வருஷமாக. இப்போ என்ன பண்ணுறாங்க? நான் இந்த மாத்திரை சாப்பிட்டு சுகம் கிடைக்கல, ஏசு இலவசமாக சுகம் கொடுத்துட்டீங்க, இந்த 2000 ரூபா ஊழியத்தை கொடுக்குறாங்க. இதுதான் நல்ல சாட்சி. ஆஸ்பத்திரிக்கு இப்போ லட்சமாக கொடுக்குறீங்களே, இயேசுக்கு அப்படி என்னைக்காவது கொடுத்துருக்குறீங்களா? யோசித்து பாருங்கள். நீங்கள் நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவ பணக்காரங்க ஆஸ்பத்திரிக்கு லட்சமாக கொடுப்பாங்க, ஆண்டவருக்கு 1000 கொடுப்பாங்க, அதை பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்களா, மருந்துக்கான செலவு 2000 ரூபாய் மாதம் ஊழித்து கொடுக்குறாங்க. நான் அதை சாப்பிட்டு எனக்கு சுகம் கிடைக்கல, ஏசு இலவசமாக சுகம் கொடுத்துட்டு அதை அப்படி ஊழித்து கொடுக்குறேன். இதான் நல்ல தீர்மானம். தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு உங்கள் கையை நீட்டுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தினமும் தேசத்திற்காக ஜெபித்து வருகிறேன். 25 வருடமாக இருந்தேன். வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. அன்பு சகோதரி ஷீலாவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். ஆண்டவர் நிறைய பேரோடு பேசுகிறார்ல, உங்களோட தான் பேசுகிறார். வாலிப தம்பி, உன்னோட தான். உங்கள் அம்மாவை துக்கப்படுத்துகிற, அப்பாவை துக்கப்படுத்துகிறல, கோபமாக எரிச்சலாக அன்பாக பேசுகிறியா? நீ உங்கள் அப்பா கிட்ட, வீட்டில் வெளியில் தெருவில் போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் அன்பாக பேசுகிற. உங்கள் வீட்டில் இருக்கவன்ட்டு நீ கோவப்பட்டு எரிஞ்சு, நீ எல்லாம் ஏதோ ஒரு கோபத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீ மனம் திரும்பணும். நீ மனம் திரும்பிட்டீன்னா எல்லாம் சரியாகிவிடும். உன்னை ஒப்புக்கொடு ஆண்டவிடத்தில். அதனால் பாருங்கள். அடுத்தது கேப்ரியல் சென்னையிலிருந்து. இது ஒரு நல்ல சாட்சி. 7ஆப்பு படிக்கிற தம்பி பாருங்களேன், 12 வயசு தான் இருக்கும். 7ஆப்புன்னா 12 வயசு தான். பாருங்கள், இந்த குட்டி தம்பியை பாருங்கள். இந்த தம்பி அருமையாக தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறான். குட்டி பிள்ளைகள் கவனிங்க, சின்ன பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, வாலிப தம்பி, வாலிப மகள், எல்லோரும் கவனிங்க. அங்கிள், நான் 7ஆவது வகுப்பு படித்து வருகிறேன். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற தம்பி. அப்போ ஒரு 12 வயசு இருக்கும். நான் ஃபோனில் விளையாடும் கேம்ஸுக்கும் டிவி பார்ப்பதற்கும் அடிமையாக இருந்தேன். தம்பி பார்த்தீங்களா, ஒத்துக்கொள்கிறான். ஃபோனில் விளையாடுறது, கேம் விளையாடுவது, டிவி பார்ப்பது, 2க்கும் அடிமை. என்னை கண்டிக்கும் அப்பா அம்மாவிடம் எனக்கு அதிக கோபம் வரும். பார்த்தீங்களா, அடுத்த கோபம்தான். ஏன்னா நம்ம தப்பை கண்டித்த கோபம் வந்துடும். உடனே நம்ம நியாயத்தை தான் பேசுவோம். நான் சரிதான், பல்ல கடிச்சிக்கிட்டு கோபம் வரும். அம்மா மேலே கோபம், அப்பா மேலே கோபம், வீட்டில் இருக்கிற அக்கா மேலே கோபம் வரும். யாராவது சொல்லிட்டா, பாட்டி பேசினாலும் கோபம் வந்துடும். இல்லை, ஏன்னா அதுக்கு ஒரு அடிமையாக இருக்குல்ல. அவருக்கு ஏதோ ஒரு தவறான காரியத்துக்கு அடிமையாக இருந்துட்டா, தப்புன்னு சொல்லிட்டா கோபம் வந்துடும். அதுவே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஏன் அந்த கோபம் வருது, பிசாசு ஏன் அந்த கோபத்தை உங்களை தூண்டுகிறான். கோபத்துக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி, அது உங்களை தூண்டுது கோபப்படுவதற்கு. ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் கோபப்பட தூண்டுனா சம்திங் ராங்குன்னு அர்த்தம். நீங்கள் அதிலே விளங்கி கொள்ளலாம். எங்கோ என் வாழ்க்கையில் தப்பு இருக்குது, அவனுக்கு தெரிஞ்சிட்டு நான் அந்த இதுக்கு அடிமையாக இருக்கேன், கேமுக்கும் டிவிக்கும், அதனால தான் கோபம் வருது. பாருங்கள், அவர் சொல்கிறான், டிவியும் ஃபோனும் மாறி மாறி நான் பார்த்து கொண்டிருப்பேன். ஊரடங்கு நாட்களில் ஆரம்பித்த உங்களுடைய நேரலை ஜெபத்திற்கு என் அம்மா எவ்வளவு வற்புறுத்தி கூப்பிட்டாலும் எனக்கு பார்ப்பதற்கு விருப்பம் இருக்காது. ரொம்ப கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று போய் உட்கார்ந்தாலும்
10 நிமிஷத்திற்கு மேல் என்னால் உட்கார முடியாது. எனக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லை. சொல்லுகிற வசனமும் எனக்கு மனதில் பதியாது. என்ன, ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருந்துட்டா அப்புறம் சொல்கிற வசனம் உள்ளத்தில் பதியாது. அப்படிதான் வசனத்தின்படி எல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தது. எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஒரு நாள் யதார்த்தமாய் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க உட்கார்ந்தபோது நீங்கள் பிதாவினிடத்தில், ஆண்டவரிடத்தில் கெஞ்சி ஜெபிப்பதை பார்த்தேன். அன்றைக்கு இரவு என்னால் தூங்கவே முடியவில்லை. அந்த ஜெபிக்கிற காட்சி அவனுடைய மனதை தொட்டது. ஆவியானவர் எப்படிலாம் கிரியை செய்கிறார் பாருங்கள். அந்த தாயார் எவ்வளோ ஜெபிச்சிருப்பாங்கல்ல, என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை இதிலேருந்து விடுதலை பெறணும்னு. இந்த கேப்ரியல் தம்பிக்காக உன்னுடைய தாயார் எவ்வளோ ஜெபிச்சிருப்பாங்க, மனவேதனை. அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார் பாருங்கள். அப்போது ராத்திரி தூங்க முடியவில்லை. நீ தப்பான பாதைக்கு போகிறாய், உன் பாதையை திருத்திக்கொள், மனம் திரும்பு என்று யாரோ என்னிடத்தில் பேசும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இல்லைங்களா? ஒரு வாய்ஸ், அது ஆண்டவர் பேசுவார். சாத்தான் பேசினா பயமுறுத்தி கொண்டே இருப்பான், பயப்படுத்திக்கிட்டே இருப்பான், அடிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆண்டவர் பேசினா மனம் திரும்புதல், சமாதான சந்தோஷம் தருவார். நீ மனம் திரும்பு, நீ இந்த பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பு, நீ தப்பான பாதையில் போகிறாய். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார். மறுநாளிலிருந்து அன்றைக்கு ஒப்பு கொடுத்த உடனே பாருங்கள், அந்த தம்பி ஆண்டவர் பேசணும்னு ஒப்பு கொடுத்தான். மறுநாளிலிருந்து எனக்கு ஃபோனை எடுத்து விளையாட வேண்டும் என்ற எண்ணமே வரவில்லை. அதான் இயேசு. நம்ம நினைப்போம், இத்தனை வருஷமாக இதில் இருக்கிறோம், என்னால் வெளியே வர முடியும். நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டா நிமிஷத்தில் கர்த்தர் சிந்தனையை மாற்றிடுவார். இந்த சிந்தனையில் வருகிற போராட்டம், பிசாசு இந்த சிந்தனைக்குள்ளே தான் முதல்ல நுழைவான். ஒன்றால் விட முடியாது, ஒன்றால் இது இல்லாமல் இருக்க முடியாது, ஒன்றால் இது இருக்காமல் இருக்க முடியாது சொல்லி 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 அடிமைப்படுத்திடுவான். நீங்கள் ஒப்பு கொடுத்த பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் எண்ணத்தை மாற்றிடுவார். அந்த பாவ எண்ணம், அந்த தவறான எண்ணம் உடனே விளைக்கிறோம். அந்த விளையாடுகிற எண்ணம் பார்த்திங்களா, அந்த எண்ணமே வரவில்லை. என் கோபம் எங்கே போனதுன்றே தெரியவில்லை. பார்த்திங்களா, அது மாறின உடனே கோபமும் போயிட்டு. இதுக்கு பின்னால் இருப்பதெல்லாம் அந்த ஆவி, நல்லா அடிமைப்படுத்துகிற ஆவி, தவறான சிந்தை கொண்டு வருகிற ஆவி, அது கோபத்தை தூண்டுகிற ஆவி, எல்லாமே போயிட்டு பாருங்களேன். உடனே ஒப்பு கொடுத்த நிமிஷமே அப்பா அம்மா அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. இப்பொழுதெல்லாம் ஜெபிக்கலாம், அங்கே நிகழ்ச்சியை பார்க்க 6:45 மணிக்கு ரெடியாக உட்கார்ந்து விடுவேன். அருமை தம்பி கேப்ரியல் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க சென்னையிலிருந்து. அந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள். உன்னுடைய அனுபவம் லட்சக்கணக்கான குழந்தைகளோடு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். அருமை தம்பி கேப்ரியலை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்திட்டு. அடுத்து பாருங்கள், தினமும் 3 மணி நேரம் ஜெபம் செய்கிறேன். என்னை நல்ல பிள்ளையாக மாற்றின இயேசுவுக்கு நன்றி. 3 மணி நேரம் பாருங்கள், 12 வயசு தம்பி 3 மணி நேரம் ஜெபிக்கிறான் தினமும். உங்களை குறித்து என்ன? என்ன மாதிரி ஊழியம் செய்கிறீங்களே, நம்மை குறித்து என்ன? பாஸ்டர், போதகர், சுவிசேஷகர், முழுநேர ஊழியர்னு சொல்கிறோமே, நம்மளை குறித்து என்ன? தினம் 3 மணி நேரம் ஜெபிக்கிறான் 12 வயசு தம்பி. உங்களை குறித்து என்ன? என்னை குறித்து என்ன? ஆண்டவர் கேள்வி கேட்பார்ல, யோசித்து பாருங்க. அருமையான தம்பி கேப்ரியலுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அவருடைய தாயார் எவ்வளோ பொறுமையாக இருந்து ஜெபிச்சு தன் பிள்ளையுடைய ரட்சிப்பாய் காத்திருந்தாங்க. தேவன் நிறைவேற்றினார். நீங்களும் பிள்ளைகள் மேலே கோபப்படாதுங்க. அவங்க சிலருக்கு அடிமையாக இருந்தால் அவங்களுக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். நீங்கள் சாந்தமாக போங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தொடுவதற்கு இடம் கொடுங்க. கர்த்தர் ஒரு நாள் சாட்சியாய் மாற்றுவார். தம்பி கேப்ரியலுக்கு மறுபடியும் வாழ்த்துக்கள். ஆமேன். அடுத்து இன்னொரு 2 சாட்சி தான். ஒன்று பெரிய நாயகம், சகோதரி பெரிய நாயகம் மைசூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, இது ஒரு அற்புதம். கடந்த அற்புத பெருவிழா நடந்ததில்லை, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அற்புத பெருவிழா இல்லை, ஃபெஸ்டிவல் ஆஃப் மிராக்கிள். அது மாதத்தில் ஒரு நாள் நடக்கும். முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7லேருந்து 9:30 வரைக்கும் அற்புத பெருவிழா. அநேகர் பார்த்தாங்க, லட்சக்கணக்கான பேர். அதில் ஒருத்தங்க சாட்சி எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். எனக்கு கடந்த 18 வருடமாக என் கழுத்துக்கு கீழே உள்ள அத்தனை எலும்புகளிலும் வலி இருந்து வந்தது. 18 வருஷம் கூனியாக இருந்த பெண்ணுக்கு ஏசி சுகம் கொடுத்த செய்தி தான் கொடுக்கப்பட்டார். இங்கேயும் பாருங்கள், கரெக்டாக 18 வருஷம் எலும்பெல்லாம் வலிக்குமா. வலி என்றால் தாங்கிக் கொள்ளவே முடியாத அளவிற்கு வலிக்கும். 18 வருஷம் கழுத்து கீழே எல்லா எலும்பு ஜாயிண்டாக வலிக்குமா. எல்லாமே கழுத்து பகுதி, தோள் பகுதி, கைகள் எல்லாமே. என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. தினமும் சாயங்கால நேரத்தில் 6 மணி ஆனதும் அசைய முடியாத அளவிற்கு வலி எடுக்க ஆரம்பித்துவிடும். அசைக்கவே முடியாத, கையை கால் அசைக்கவே முடியாதான் பாருங்கள். அந்த சகோதரி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி தினமும்
வலி தெரியாமல் இருப்பதற்கான மாத்திரையை போடுவேன். அதையும் மீறி எலும்புக்குள் ஒரு உளைச்சல் இருக்கும். என்ன கஷ்டம், 18 வருஷம் ஒரு உளைச்சல். அது விளக்கி அது அனுபவிக்காதவங்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது. அந்த உளைச்சல்னால் என்னன்னு கேட்பாங்க. அது நம்முடைய சரீரத்தில் வந்தால் தான் தெரியும். அது ஒரு பயங்கர ஒரு வலி கூட வேறு. உளைச்சல் ரொம்ப நம்மளை பாதித்து விடும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இரவு நேரத்தில் கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட என்னால் தூங்க முடியாது. எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஒரு வியாதி, 18 வருஷம் 2-3 மணி நேரம் கூட தூங்க முடியாது. எலும்பு வலிக்காக மாதம் மாதம் ஊசி போட்டு கொள்ளுவேன். எவ்வளவோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் கூட வலி குறையவில்லை. கடந்த வாரம் 6ஆம் தேதி அற்புத பெருவிழா அன்று எனக்கும் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று காலையிலிருந்து உபவாசத்திலிருந்து மாலையில் ஜெபத்தில் கலந்து கொண்டேன். சரிங்களா? அவங்க காலையிலேருந்து உபவாசம், ஆண்டவரே நான் உபவாசத்தோடு காத்திருக்கிறேன். உபவாசம் பண்ணும்போது நம்மை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்துகிறோம் என்ற அர்த்தம். நம்மை தாழ்த்தி அது உபவாசிக்கும் போது தேவன் அற்புதம் செய்கிறார். அவங்க பாருங்கள், உபவாசம் இருந்து ஜெபிச்சாங்களாம். அந்த ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது, வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கும் போது என் தலை மீது ஒரு கரம் தொட்டதை உணர்ந்தேன். அதான் நான் சொல்லுவது, ஒரு தலையில் ஒரு கை அப்படி தொடுவதை உணர்ந்தேன். ஒரு ஆள் கை வச்சு அப்படி இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய பிரசனை. இப்போ ஆண்டவர் தொடுவதை நீங்கள் உணர போகிறீங்க. ஆண்டவர் உங்களை தொடுவதை தலையில் கை வச்சதை உணர்ந்தேன். என் எலும்புகளில் இருந்த அத்தனை வலிகளும் போய்விட்டார். 18 வருடம் எனக்கு இருந்த வலியிலிருந்து இயேசு மாபெரும் விடுதலை கொடுத்தார். 18 வருஷம் எல்லா ஜாயிண்ட் எலும்பெல்லாம் தொட்ட உடனே போய்விட்டார். பாருங்க, அற்புத பெருவிழாவில் உங்கள் அற்புதத்தை எதிர்பாருங்கள் என்று சொன்ன மாதிரி நான் எதிர்பார்த்து காத்திருந்து விடுதலை பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது எந்த மாத்திரையும் நான் போடுவது இல்லை. சொல்ல முடியாத சந்தோஷத்தில் நான் இருக்கிறேன். என்னை தொட்டு சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. அற்புத பெருவிழாவில் இயேசு தொட்டு சுகம் கொடுத்தார். 18 வருஷ வியாதி, ஜாயிண்டெல்லாம் வலி, தூங்க முடியாது. இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? இதுக்கு அவங்க என்ன காசு கொடுத்தாங்க இயேசுவுக்கு? இலவசம். அதான் சொன்னேன், பாவ மன்னிப்பு இலவசம், தெய்வீக சுகம் இலவசம், விடுதலை இலவசம், ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் இலவசம், பரலோக பாக்கியம் இலவசம். காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. ஆண்டவர் இலவசமாய் நமக்கு அற்புதம் செய்கிறவர் இயேசு. அவர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அற்புத பெருவிழாவா? எனக்கு தெரியாதே. அப்போ அடுத்து எப்போ நடக்கும்? ஜூலை முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அற்புத பெருவிழாவாக நடக்கும். நீங்கள் அதில் பங்கு பெறலாம். பாருங்கள், இவங்களுக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் இயேசு செய்திருக்கிறார்ல. இன்னும் ஒரே ஒரு சாட்சி இதை வாசித்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஜெபிக்க ரெடியாகுங்க. 5 நிமிஷம்தான் ஜெபம். நீங்கள் கவனிங்க. அடுத்தது சகோதரி ஜெபரத்தினம், கீழப்பனக்குளம், பேய்க்குளம் பக்கத்தில், இங்கே தூத்துக்குடி மாவட்டம். எனக்கு திருமணமாகி 18 வருடங்களாக, இங்கே 18 வருஷம். பாருங்களேன், நிறைய 18 வருகிறார். 18 வருஷம் கூனியாக இருந்த பெண்ணை இயேசு குணமாக்கினார். 18 வருஷம் எலும்பு வலியில் இருந்தவங்களை குணமாக்கினார். எனக்கு திருமணமாக்கி 18 வருடங்கள் ஆகிவிட்டது. குழந்தை இல்லாமல் தான் இருந்து வந்தேன். வருடங்கள் பல கடந்ததால் இனி குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையும் இழந்து விட்டேன். ஆனால் என் கணவர் மட்டும் ஆபிரகாமுக்கு கொடுத்தது மாதிரி நமக்கும் தேவன் பிள்ளை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு இருந்து வந்தார். எனக்கு விசுவாசம் இல்லை. மருத்துவ முயற்சியும் பலன் அளிக்காததால் இனி அவ்வளவுதான் என்று ஒரு வெறுமையான சூழ்நிலையில் தான் இருந்து வந்தேன். வெறுத்தரில் 18 வருஷம்னா வெகு நாட்கள் காத்திருப்பது ஆத்மாவை இழைக்க பண்ணும். எத்தனை வருஷம்? ஒரு 2 வருஷத்துலேயே சிலர் சொந்த போகிறாங்க. 18 வருஷம்னா எல்லா மருந்து மாத்திரை டாக்டர்ஸ் பார்த்தாச்சு, அப்படியே வெறுத்து போயிடல. அந்த மாதிரி அவங்க ரொம்ப சோர்ந்துட்டாங்க. தேவன் அதை அறிவார். சத்தியம் டிவியில் ஆரம்பித்த உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஜெபித்து குழந்தையை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்ணின் சாட்சியை வாசித்தீர்கள். கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் எப்படி குழந்தை கொடுத்தாருன்னு ஒரு சகோதரி சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. அந்த சாட்சி எனக்குள் அதிகமான விசுவாசத்தை கொடுப்பதாக இருந்தது. அந்த ஜெப வேளையில் நானும் என் கணவரும் உங்களோடு இணைந்து குழந்தைக்காக ஜெபித்தோம்.
அதே மாதத்தில் நான் கர்ப்பம் தரித்தேன். கடந்த மார்ச் மாதத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தையை கர்த்தர் தந்தார். நான் சோர்ந்து போனாலும் என் கணவருடைய விசுவாசத்தின்படி நாங்கள் பெற்றுக்கொண்ட கற்பத்தின் கனிக்காக இயேசுவுக்கு நன்றி. அன்பு சகோதரி ஜெபரத்தினம், அவருடைய குடும்பத்தாருக்கு வாழ்த்துக்கள். தேவன் புதுசாக அந்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிற 18 வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த குழந்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் இந்த குழந்தையை ஆசீர்வதித்து நல்ல சுகத்திலும் ஞானத்திலும் வளர செய்வாராக. அந்த குழந்தையின் மூலம் நீங்கள் சந்தோஷப்படுவது மாத்திரமல்ல, தேவன் மகிமைப்படும்படி ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. எத்தனை சாட்சிகள் பார்த்தீங்களா? எவ்வளோ அற்புதம். குடும்பத்தில் சமாதானம், மன்னிக்கிற ஒரு இருதயம், மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலை, 18 வருஷ வியாதி, அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை, 25 வருட வியாதி மறைந்தது. அப்புறம் பாருங்கள், சின்ன தம்பிக்கு பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை, ஜெபிக்கிற மகனாய் மாற்றினார். 18 வருஷம் குழந்தை இல்லாத இவங்களாம் இந்த அற்புதம் எப்படிங்க நடந்துச்சு? யாருங்க இந்த அற்புதம் செய்தது? நல்ல இந்த அற்புதத்துக்கும் மோகலாசஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்கள் ஏதாவது அதில் இருக்கிறதா? மோகலாஸ் என் தலையில் கை வச்சார், எனக்கா ஜெபிச்சார்னு ஏதாவது இருக்கிறா பார்த்தீங்களா? இல்லை. அவங்க இயேசுவை நோக்கி ஜெபிச்சாங்க. இயேசு பதில் கொடுத்தார். இயேசு அற்புதம் செய்தார். இயேசு விடுதலை கொடுத்தார். இயேசு மன்னித்தார். இயேசு புதிய இருதயம் கொடுத்தார். இயேசு தான் இந்த அற்புதத்திற்கு ஒரே காரணம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. நாங்கள் ஊழியக்காரன், உங்களைப் போல பாடுள்ள மனுஷன். நான்லாம் அற்புதம் செய்ய முடியாது, சுகம்லாம் தர முடியாது. நான் உங்களுக்கு வழி சொல்லிக் கொடுக்க முடியும். எப்படி ஆண்டவரை தேடணும், எப்படி விசுவாசிக்கணும், எப்படி ஜெபிக்கணும். அதுதான் இங்கே வேலை. அற்புதம் செய்கிறவர் இயேசு. ஏன்னா அவர் தான் உங்களுக்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, சமாதானம் கொடுங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. ஜெபிச்சிங்கன்னா இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்கும், விடுதலை உண்டாகும். எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்கும்போது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசுவின் கையில் ஆணி கடாவுப்பட்ட தழும்பு இன்றைக்கும் இருக்குது. அந்த பாருங்க, யாரோ என் தலையில் கை வச்சாங்க, இயேசுவின் கரம். இந்த தழும்பு தொட்ட உடனே வியாதி மறைஞ்சிரும். இன்றைக்கு உங்களை தொடுவார், உங்களுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். 5 நிமிடம் உங்களுடைய டைம் ஜெபிக்க போகிறோம். நீங்களே ஜெபிக்கணும். நல்லா கவனிங்க. இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும். சின்ன பிள்ளைகள், வாலிப தம்பி, வாலிப மகள், எனக்குள்ள இந்த மாதிரி சில பாவ காரியம் இருக்குது, விட முடியல. இந்த கேம் விளையாடுவது, தவறான காரியம், தவறான கிரியைகள், எனக்கு விடுதலை வேணும்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் நீங்கள் வரணும், நீங்கள் எனக்கு விடுதலை தாங்க, எனக்குள்ளே வாங்க, உங்கள் ரத்தத்தின் வல்லமையினால் எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, உண்மை நான் ஏற்றுக்கொள்ள, என் தகப்பனா என் கூட இருங்க, எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவேன்னு கூப்பிடணும். சரியா? வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை கண்ணில், காதில் பிரச்சனை காதில் விரல் வைங்க. எங்கெங்கே வலி இருக்கிற, வேதனை இருக்குது, கேன்சர் வியாதி இருக்கிற கை வைங்க. ஐயா முதுகில் வலிக்கையா, அங்கெல்லாம் கை வைக்க முடியாதுன்னா நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க. அவ்வளோதான். உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது நீங்களே உங்களுடைய சரீரத்தில் கை வைத்து கண்களை மூடி இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி, இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்களே, எனக்கு செய்யுங்க. அவங்களுக்கு 18 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை கொடுத்தீங்களே, எனக்கும் தாங்க, எங்களுக்கும் தாங்க. இந்த தம்பிக்கு விடுதலை கொடுத்தீங்களே, எனக்கு விடுதலை கொடுங்க. இவங்களுக்குள்ள ஒரு மன்னிக்கிற இருதயம் கொடுத்தீங்களே, எனக்கு அந்த இருதயம் தாங்க. அங்கே கோபம் எரிச்சலெல்லாம் மாற்றி ஒரு சமாதானம் கொடுத்தீங்களே, எனக்கும் அப்படி செய்யுங்க. நீங்கள் அப்படி ஜெபித்து பாருங்கள், இயேசு உடனே அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க, வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, ஜெபிக்கலாம். 5 நிமிடம் நீங்கள் தான் ஜெபிக்கணும். நீங்கள் தான் முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. ஜெபத்தோட கண்களை மூடி ஜெபிக்கணும். வேடிக்கை பார்க்கக்கூடாது. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தாரும். இந்த கோபம், எரிச்சல், ஆண்டவரே இந்த சண்டை போடுகிற குணமெல்லாம் என்னை விட்டு விலகட்டும். மற்றவங்க மேலே ஒரு வெறுப்பு, கசப்பு, அதெல்லாம் உள்ளத்தை விட்டு விலகட்டும். நான் அன்பாக இருக்கணும் ஆண்டவரே, தாழ்மையாக இருக்கணும் ஆண்டவரே, சாந்தமாக இருக்கணும். இந்த பாவெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுங்க. இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. குட்டி பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு விடுதலை தந்துருங்கப்பா, எனக்கு சமாதானம் தாங்கப்பா, எங்கள் வீட்டுக்குள்ளே நிம்மதி கொடுங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவே
இயேசுவே இயேசுவே ஜெபம் பண்ணுங்க, வாயை திறங்க, இயேசுன்ற பெயரை சொல்லுங்க, இயேசுவே தொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கா ஜெபிங்க, கணவருக்கா ஜெபிங்க, மனைவிக்கா ஜெபம் பண்ணுங்க. தொடுங்க ஆண்டவரே, வியாதிகள் மாறட்டும், வியாதி படுக்கை விலகட்டும், கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தாங்க. இயேசுவே ஆசீர்வதிங்க, இயேசு 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 அந்த பெயரை சொல்லுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அற்புதம் செய்யும், இயேசுவே எங்களுக்கு சமாதானம் தாரும், இயேசுவே பாவத்தில் இந்த சாபத்தில் நீங்கள் குடும்பத்தை விடுதலை ஆக்கும், இந்த கடன் பிரச்சனை விடுதலை ஆக்கும். ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க கேளுங்க, அவ்வளோதான். இன்னும் 3 நிமிஷம் தான், நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுடைய ஜெபத்தை கேட்கிறார். இப்பொழுது அவருடைய கரம் தொடுகிறது, அவருடைய தொடுதலை உணர்கிறீங்க. உங்கள் மேலே ஒரு வல்லமை இறங்குவதை உணர்கிறீர்கள். நீங்களே அவருடைய தொடுதலை உணர்றீங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது. இயேசு உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ள அவருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சத்துருடைய கிரியை அழியட்டும், இருளின் ஆதிக்கங்கள் ஒழியட்டும், பிசாசின் கிரியைகள் விலகட்டும், வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கட்டும், ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கட்டும். இறங்குகிறது இறங்குகிறது. இன்னும் 2 நிமிடம் தான். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அற்புதம் செய்யும், இயேசுவே சமாதானம் தாரும், இயேசுவே எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரட்டும், சாபங்கள் மாறட்டும், பாவங்கள் விலகட்டும், இயேசுவே ஆசீர்வதியும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இன்னும் 1 நிமிஷம் தான். கருத்தா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் யார் மீதாவது நீங்க கை வைத்து ஜெபிக்கணும்னு ஏவப்பட்டா அவங்க மேல கை வைத்து ஜெபிங்க. என் குழந்தையை தொடுங்க ஆண்டவரே, என் கணவருக்கு சுகம் கொடுங்க, என் மனைவிக்கு சுகம் கொடுங்க, என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. நீ கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும் 1 நிமிஷம் தான். ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. சிலர் அவருடைய தொடுதலை உணர்றீங்க, சிலர் கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே பிரகாசிக்கிறதை உணர்கிறீங்க. இயேசுவே உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். நான் அதை என் ஆவியிலே தெளிவாய் என்னால் உணர முடிகிறது. நிறைய வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கிறதுனால இருள் விலகுகிறது. பாவ இருள், சாப இருள், பிசாசாக இருள் விலகுகிறது. பில்லிசோனிய மந்திர வல்லமையின் இருள் விலகுகிறது. இன்றையிலிருந்து ஒரு ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம். இப்போ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என் ஜெபம் கேட்கப்பட்டது, எனக்கு அற்புதம் செய்துட்டீங்க, விடுதலை தந்துட்டீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். நல்ல துதிங்க துதிங்க, வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுப்பா உங்களுக்கு நன்றி, இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், விடுதலை பெற்றுக்கொள்கிறேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினீர், அற்புதம் செய்துவிட்டீர். உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ என்ன சொல்லணும்? இயேசுவே ஸ்தோத்திரம். இனி தினமும் இயேசுவே எங்களை தொட்டதற்காய் நன்றி, எனக்கு சுகம் தந்தீர், ஆசீர்வதித்து விட்டேன் நன்றி. நீங்கள் துதிக்கும் போது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீங்க. அந்த விசுவாசத்தின் மூலம்தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். சரியா? உங்களுடைய விசுவாசம் தான் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு துதிங்க. இன்றையிலிருந்து மாற்றத்தை காண்பீங்க. சின்ன சின்ன மாற்றத்திற்கு ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை எங்களுக்கு